ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மசாலா சப்பாத்தி. மசாலா சப்பாத்தி பண்ணுறதுக்கு கோதுமை மாவு 300 கிராம் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், கடலை மாவு 3 டேபிள் ஸ்பூன், ஓமம் 1/4 டீஸ்பூன், 10 சின்ன வெங்காயம், பூண்டு 4, ஒரு துண்டு இஞ்சியை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், கருவேப்பிலை, மல்லித்தழை, ஒரு பச்சை மிளகாய், தயிர் 3 டேபிள் ஸ்பூன், வெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், நெய் தேவைக்கேற்ப. 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு நல்லா மசித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். பிளெண்டர் ஜாரில் ஓமம், சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தழை எல்லாத்தையும் போட்டு கொதப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா பொடியாக கட்டாயிருக்கு. இப்போ கோதுமை மாவில் தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாய் பொடி, கடலை மாவு, ஏற்கனவே வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு, வெண்ணெய், தயிர், ஏற்கனவே கொதப்பாக மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணும். இந்த மசாலா சப்பாத்திக்கு சைட் டிஷ் எதுவுமே நமக்கு தேவையில்லை. இந்த சப்பாத்தி மாவு பிணையும் போதே நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துருக்கோம். இதே டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நெய் தடவி 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. பத்து நிமிஷம் கழித்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு பிசைஞ்சனால மாவு கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும். அதனால் கோதுமை மாவு கொஞ்சம் தட்டில் எடுத்துக்கிங்க. உருண்டையில் கோதுமை மாவு நல்லா கோட்டாகிற மாதிரி பெரட்டி எடுத்துக்கலாம். சப்பாத்தி தேய்க்கிற பலகையிலையும் கோதுமை மாவை நல்லா தூவிட்டு சப்பாத்தியை தேய்க்கலாம். கோதுமை மாவை தூவிட்டு சப்பாத்தி தேய்க்கிறனால சப்பாத்தி பலகையில் ஒட்டாமல் நல்லா தேய்க்க வரும். எடுக்கும் போதும் ஒட்டாமல் எடுக்க வரும். இந்த மாதிரி சப்பாத்தியை தேய்ச்ச பிறகு தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கலாம். சப்பாத்தி அதில் போட்டுக்கிங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இடையில திருப்பி விடுங்க. 2 தடவை திருப்பி விட்டுட்டு சப்பாத்தி மேலே நெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிங்க. ஒரு பக்கம் வெந்த பிறகு இன்னொரு பக்கத்தை திருப்பி விடுங்க. இந்த மசாலா சப்பாத்தி டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மசாலா சப்பாத்திக்கு சைட் டிஷ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு கிண்ணத்தில் தயிர் கொஞ்சம் எடுத்துக்கிங்க. 1/4 டீஸ்பூன் அளவு சாட் மசாலா ஆட் பண்ணிக்கிங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலா சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு இந்த டிஷ் பண்ணி கொடுக்கலாம். ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறவங்க இந்த டிஷ்ஷை வீட்டிலையே பண்ணி கையில் எடுத்துகிட்டு போகலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.